ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம ஆத்ரியா ஆக்சசரிஸில் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பட்டர்ஃப்ளை ஸ்னாப் கிளிப் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்னாப் கிளிப் பண்ணுறதுக்கு பேஸ் பார்த்திங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஷேப்பில் உள்ள எம்டிஎஃப் போர்ட் வந்து எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்க அப்படின்னா கிளிட்டர்ஸ், அதுக்கப்புறமா இந்த சீக்வென்ஸ் வந்து எடுத்திருக்கேங்க. ஸோ சீக்வென்ஸை ஸ்டிக் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா B700 க்ளூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சீக்வென்ஸை பிக் பண்ணுறதுக்கு வந்து பென் ஒன்று எடுத்திருக்கேங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா க்ளாஷி ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு அக்ரலிக் வார்னிஷ் எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து எம்டிஎஃப் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கார்னர்ஸில் தான் வந்து சீக்வென்ஸை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எல்லா கார்னர்ஸ்லையுமே வந்து நம்ம B700 க்ளூ வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 பை 1 வந்து இந்த சீக்வென்ஸை வந்து பொறுமையாக வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்டிக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இந்த க்ளூ வந்து காஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ரொம்ப கஷ்டமாயிடும். பிச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஸ்டார்டிங்கே நீங்கள் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்லோவாகவே பண்ணுங்கள். அவசரம் இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த சீக்வென்ஸை பார்த்திங்க அப்படின்னா 1 பை 1 ஃபுல்லாக வந்து பொறுமையாக ஒட்டி முடிச்சாச்சு. ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் வந்து கிளிட்டர் போடுறதுக்காக கம் ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்னர்ஸில் இருக்க கேப் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து கிளிட்டர்ஸ் அதில் போய் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து கம் போட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து கிளிட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக நீங்கள் தட்டி விட்டீங்க அப்படின்னாலே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளிட்டர்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ நல்லாவே தட்டி ஒரு 2-3 வாட்டி தட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா மேலே அந்த கம் போட்ட இடத்துல மட்டும் சூப்பராக ஒட்டிக்கும். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வார்னிஷை வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தொடும்போது அந்த கிளிட்டர்ஸ் வந்து கையிலையும் ஒட்டாது, ப்ளஸ் இன்னுமே க்ளாஸி ஃபீல் கொடுக்கும். ஸோ ஒரு ஸ்னாப் கிளிப் எடுத்துகிட்டு நல்லா கம் போட்டுட்டு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இந்த பட்டர்ஃப்ளையை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு 5 to 2 ஹவர்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.